ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்பா. இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஸ் டே. கிஸ் கிஸ் அப்படின்னு சொன்னாலே அப்படியே உள்ள அப்படியே பொங்கி வலிக்குது பார்த்தீங்களா? அந்த கிஸ் டே தான் இன்னைக்கு. அதாவது என்னோட டே, என் ஒய்ஃபோட டே அப்படின்னா சாக்லேட் டே, என்னோட டே அப்படின்னா அது கிஸ் டே. ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி ஹாப்பி கிஸ் டே. கூடிய சீக்கிரம் நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது. இந்த கிஸ் டேக்கு வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து இன்னும் சில கிஃப்ட்லாம் அனுப்பியிருக்காங்க. அதை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்ன கிஃப்ட் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் தான் அந்த கிஃப்ட்டு. இப்போது நம்ம இதுலேருந்து ஒவ்வொரு கிஃப்டாக ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா துன்றதை எடுத்துருவோம். நம்ம துன்றது என்னது? டெத் பை சாக்லேட். இது வந்து ப்ளூபெரி சீஸ் கேக் அப்படின்னு 2 சாப்பிட்ற ஐட்டம் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, இதை நம்ம வந்து அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். அதுக்குள்ளே மெல்ட் ஆகிடும், அதனால் நான் சாப்பிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்த ஒரு கிஃப்ட்டை பார்க்கலாம். இது என்ன கிஃப்ட் அப்படின்றது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிஃப்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கிஸ் டே கிஃப்ட். நெக்ஸ்ட்டு கிஸ் டே கிஃப்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நேற்று வந்த மாதிரியான ஒரு டால். செம்மையாக இருக்குது டால், பாருங்களேன். கிஸ் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. கீழே ஒரு ஸ்டாண்டு வேறு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டில் வந்து 2 வரை உட்கார வச்சு கிஸ் அடிக்க விட்டுறலாம். ஐயோ, கீழே விழுது. எப்படி கிஸ் அடிக்க விட்டோமா? அடிங்க அடிங்க, நல்லா அடிங்க. அப்படிதான் விடாத அடி 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 விடாத. ஒரு சேரில் 2 பேர் உட்காந்துட்டு கிஸ் அடிக்கிற மாதிரியான ஒரு டால். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. வேற லெவல். சரி, அடுத்த கிஃப்ட் என்னன்னு பார்ப்போம். அடுத்த கிஃப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன் கிஸ் கேண்டில். இதுவும் ஒரு கிஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கிஃப்ட் தான். மூன் கிஸ் கேண்டில் அப்படின்றது. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு கேண்டில் பார்த்தாலே தெரியுது ஒரு கேண்டில் அப்படின்ட்டு. வெளியே வா. ஆஹா, நான் மனம் மணக்குது. மனம் மணக்குங்க. ஏதோ சாப்பிட்ற ஐட்டம் மாதிரி மணக்குது. பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் கிஸ் அடிக்கிற மாதிரி இருக்கா? இது யாருக்கு தெரியுமா? இந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன், நீலா. இந்த பக்கம் இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன். சூரியனும் சந்திரனும் சேர்ந்து லவ் பண்ணி கிஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிஸ் அடிச்சிட்டு இருக்கும்போது மேலே திரி இருக்குது. இந்த திரியை கொளுத்தணும் அப்படின்னா அப்படியே கரைஞ்சி மெல்ட் ஆகும். அந்த மாதிரி கிஸ் அடிக்கும்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கிஸ் அடிக்கும்போது இது எப்படி மெல்ட் ஆகுதோ அதே மாதிரி நம்மளும் கிஸ் அடிக்கும்போது அப்படியே மெல்ட் ஆகும். இதுதான் கான்செப்ட். இதில் வந்து சந்திரன் அப்படின்றது ரொம்ப குளிர்ச்சியானது, அதே மாதிரி சூரியன் அப்படின்றது ரொம்ப ஹீட்டானது. இப்போ இந்த 2 பேரும் கிஸ் அடிச்சிக்கும் போது அப்படியே அந்த ஹீட்டும் கூலும் அப்படியே சேர்ந்து அப்படியே கரைஞ்சி மெல்ட் ஆகும். அந்த மாதிரி தான் கிஸ் அடிக்கிறதுனால ஒரு ஃபீல் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு மீனிங். கிஸ்லேயே வந்து பலவித கிஸ் இருக்குது. கிஸ்னால் ஒன்லி லிப்ஸில் மட்டும்தான் அப்படின்றது கிடையாது. நம்ம கிஸ் டே அப்படின்றதுக்கு எல்லா விதமான கிஸ்ஸுக்கும் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம். ஃபோர்ஹெட் கிஸ்ஸு, ஐஸ் கிஸ்ஸு, கன்னத்தில் கிஸ்ஸு, நெக்கில் கிஸ்ஸு, கையில் கிஸ்ஸு, இப்படி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மீனிங் இருக்குது. இப்படி எங்கே வேணாலும் நம்ம கிஸ் அடிச்சுக்கலாம். யாருக்கு எங்கே கிஸ் அடிக்கணும் அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்போ நம்ம ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுற போது ரொம்ப ஒரு மென்மையாக ஒரு ரிலாக்ஸான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஐஸில் கிஸ் பண்ணுறப்போ ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்கும். அதே மாதிரி கன்னத்தில் கிஸ் பண்ணுறப்போ ஒரு பேம்பரிங்கான ஒரு ஃபீல் கிடைக்கும். அதே மாதிரி ஹேண்டில் பண்ணுற கிஸ்ஸுக்கு பேர் ஒரு ப்ரொஃபஷனல் கிஸ். நம்ம ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறோம், ஒரு வெல்கம் ஃபீல் அப்படி கொடுக்கறதுக்கான ஒரு கிஸ். அதே மாதிரி கழுத்தில் வந்து நம்ம கிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு ரொமான்டிக் ஃபீல் கொடுக்கறதுக்கான ஒரு கிஸ். அதே மாதிரி லிப்ஸில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே சேர்ந்து கரைஞ்சி மெல்ட் ஆகி ரொமான்டிக்காகி மூடாகி இப்படி எல்லாம் ஆகி சேர்ந்து வர்ற ஒரு கிஸ். ஸோ இந்த கிஸ் எல்லாத்தையுமே எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஆனால் அந்த கிஸ் எந்தெந்த கிஸ் யார் கொடுக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொடுங்க. சிம்பிளான ஒரு சின்ன கிஃப்ட்டுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். செம்ம க்யூட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நமக்கு கிஸ் அப்படின்னு சொன்னாலே பிடிக்கும். இதில் இந்த மாதிரி கிஃப்ட்லாம் வந்தால் பிடிக்காமல் இருக்குமா? ஸோ வேறு லெவலு, செம்மையாக இருக்குது. வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது. இது ஒரு கேண்டில் தான். இதை கொளுத்தினோம்னா இது கரைஞ்சி ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும். பட் நான் இதை கொளுத்த மாட்டேன்.
நம்ம கிஸ் அடிக்கும் போது எப்படி மெல்ட் ஆகுமோ அது மாதிரி இது மெல்ட் ஆகி போயிடும். ஸோ இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேங்க் பர்ஃப்யூம் என்கேஜ் வைப்ஸ் பர்ஃப்யூம் செட் ஃபார் மென். இது வந்து ஒரு எந்த மாதிரியான ஒரு பர்ஃப்யூம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சுக்குமே ஒரு பர்ஃப்யூமு, அந்த மாதிரியான ஒரு பர்ஃப்யூம். இது வந்து ஃப்ராக்ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ளேவரு செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் மூடை வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோம். அந்த மாதிரியான ஒரு பர்ஃப்யூம் இதை நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மூடு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே அதுக்கு தான் இந்த ஃப்ராக்ரன்ஸ் பர்ஃப்யூம். இப்போவே இதை அடிச்சு பார்க்கலாமே. வாயிலே அடிக்கிறீடா, வாயில கிஸ் கொடுக்கணும்னு வாயிலே அடிக்கிறீங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆஹா, செம்ம ஃபீலுங்க, செம்ம மணக்கு. கண்டிப்பாக ஒரு ரொமான்டிக் ஃபீலை கொடுக்கும். அதே மாதிரி இந்த ரொமான்டிக் ஃபீல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் பேங்க்குங்க. இந்த பவர் பேங்க் எதுக்காக அனுப்புனா பார்த்தீங்கன்னா ஏதாவது யூஸ்ஃபுல்லாக அனுப்பணும் அப்படின்ட்டு அதை திங்க் பண்ணி இதை அனுப்பிச்சிருக்கா. நான் வந்து நேற்று சொல்லியிருந்தேன், கரண்ட் போயிடுச்சு, சார்ஜ் இல்லை, வீடியோ பண்ண லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். டக்குன்னு உடனே இன்றைக்கி வந்து பவர் பேங்கை போட்டு விட்டா. ஃபோனில் வந்து பேட்டரி எப்போதுமே வச்சுக்கணும் இல்லையா, வீடியோ போடுறதுக்கு தேவைப்படும் இல்லையா. ஸோ வந்து அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஒரு பவர் பேங்க் ஆர்டர் பண்ணி போட்டு விட்டா இன்னைக்கு கிஃப்டோட. இதுதான் அந்த பவர் பேங்க். செம்மையாக இருக்குது பார்க்க லுக்கா. நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அடுத்த கிஃப்ட்டு லாஸ்ட் கிஃப்ட்டுக்கு நம்ம வந்தாச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. வாவ், ஹார்ட்டு. அவங்களோட ஹார்ட்டையே பிடிங்கி அனுப்பிட்டாங்களாம். நிஜமான ஒரு ஹார்ட் மாதிரியே இருக்குது. பட் நிஜமான ஹார்ட் இப்படி இருக்காது, அது உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி இருக்கும். பட் ஒரு நிஜமான ஒரு நம்ம எப்படி ஹார்ட் எப்படி நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த மாதிரியான ஒரு நிஜமான ஒரு ஹார்ட் மாதிரி இருக்குது. இதை வந்து லைட் எரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா சுவிட்ச் இருக்குது. ஸோ இது வந்து லைட் எரியும். இப்போ நான் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, இப்போ வந்து இதில் உள்ள பேப்பர் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு உள்ள பேட்ரி இருக்குது, சின்ன பேட்ரி இருக்குது. இப்போ இந்த லைட்டை நம்ம போட்டு பார்க்கலாம் எப்படி எரியுது அப்படின்றத. போட்டுடலாமா? செம்மையாக இருக்கா? எப்படி எரியுதுன்னு பார்ப்போமா? டன் 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 டன். வாவ், செம்மையாக இருங்க. நைட்டில் பார்த்தா இன்னும் செம்மையாக இருக்கும். இப்போ வந்து பார்க்கலாம் நைட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இப்படி வச்சிடலாம். நைட் டைமில் இந்த மாதிரி போட்டு விட்டு இப்படி வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். அந்த மெட்டீரியலே பார்க்க நல்லா இருக்குது பார்த்தீங்களா, மேலே அப்படியே ஒரு மாதிரி. அதில் அந்த லைட்டு தெரியும் போது இன்னும் பலன்னு மின்னுது. செம்மையாக இருக்குது, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஓகே, இந்த கிஃப்ட்டும் வேற லெவலில் இருக்குது பாப்பு குட்டி. லவ் யூ பாப்பு குட்டி. இன்றைக்கி வந்திருக்க கிஃப்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே செம்மையாக இருக்குது, எல்லாமே வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்குது. அதாவது கிஸ் டேக்கு என்ன ஒரு தேவையோ அந்த மாதிரியான ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கிஃப்டாக இருந்துச்சு எல்லாமே. சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுதான். எல்லாத்துலேயும் எல்லா கிஃப்ட்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் ஒரு மீனிங்ஃபுல்லாக ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருக்கிறதுன்னு ஒரு பர்டிகுலர் சில கிஃப்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இதை சொல்லலாம். செம்மையாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹார்ட் ஷேப்பில் ஒரு லைட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுவுமே செம்மையாக இருந்துச்சு. உங்களுக்கு எந்த கிஃப்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் அந்த 2 சின்ன டால் வந்து கிஸ் அடிக்கிற மாதிரி உள்ளது, அதுவும் நல்லா இருந்துச்சு. சில பேர் கேட்டிருந்தாங்க, உங்கள் ஒய்ஃப் வந்து எப்போதுமே கிஃப்ட் அனுப்பிட்டே இருக்காங்களே, நீங்கள் வந்து எதுவுமே அவங்களுக்கு கொடுக்கலையா அப்படின்ட்டு கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து கொடுக்குற ஆப்ஷன் இருக்குது, ஆர்டர் பண்ணி அனுப்பி விட்டுறாங்க. என்னால் கொடுக்குற ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அவங்கள நேரில் பார்க்கும்போது நான் கொடுத்துருவேன். ஓகேவா? எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக க்யூட்டாக ஒரு மீனிங்ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு கிஃப்ட்டுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கிற மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அம்மு. லவ் யூ லாட்ஸ். ஹாப்பி கிஸ் டே என்னோடய ஒய்ஃபுக்கு. ஓகேவா? இதே மாதிரி உங்கள் பார்ட்னர்கிட்ட போயிட்டு நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் கணத்தில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஓகேவா? இன்னைக்கு கிஸ் டே அப்படின்றதுனால. ஸோ இந்த கிஸ் டேக்கு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே
செம்மையாக இருக்குது. எல்லா கிஃப்ட்டையும் பார்த்துருப்பீங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் இன்பா. பாய் பாய், see you.